குளோரி டெலிவிஷன் வழங்கும் டான் டிவோஷன் அதிகாலை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். காலைதோறும் புதிய கிருபைகளுடன் புதிய நாளை துவங்குவோம். ஆண்டவரின் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பாஸ்டர் PH சந்திரபோஸ். இந்த காலை ஆராதனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்குள்ள சத்தியம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் படிக்கிறேன் உங்களுக்கு. இந்த 13ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதம் இருக்கு. அவள் மேல் தமது கைகள் வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த. தேவன் தமது கைகளை வைத்தார். கைகளை வைத்த உடனே குணமானது. அது உண்மை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் எப்படி அது குணமானது என்றால், அப்படியே ஆத்மா பாரம் இயேசுக்கு, அது ஆத்மா பாரம் தான் அப்படி செய்ய வைத்தது. இன்றைக்கு நம்முடைய கண்டு கர்த்தர் கோடி கோடி மக்களை குணமாக்க, விடுதலை பண்ண தேவன் ஆசைப்படுகிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆத்மா பாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தம்முடைய அழைப்புகளையும் ஊழியத்தினுடைய திட்டங்களையும் கரெக்டா அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். போகட்டும், இன்னைக்கு பிசாசு பொடியில இருக்கிற மக்கள் கோடா கொடியாய் இருக்கிறார்கள். அந்த பிசாசுனால தான் கொடிய வியாதிகள், கொடிய அழிவுகள், கொடிய மோசமான தாக்குதல்கள் சரித்துக்கு வருகிறது. ஆகினால நரமலாய் வருகிற வியாதிக்கும் பிசாசனால் வருகிற வியாதிக்கும் வித்தியாசம் இருக்கு. நரமலா வருகிற வியாதி சில நேரம் மெடிசன்ல குணமாயிடும். பிசாசனால் தாக்கப்படுகிற வியாதிகளுக்கு மருந்து குணமாக்க முடியாது. இந்த 18 வருஷமாய் கோனியா இருந்த மகளை பிசாசு பிடித்து இருந்து பலவீனம் தாக்க இருந்தது. அவள் மேல் கையை வைத்த உடனே அந்த பலவீனம் பிசாசு கட்டிலிருந்து கர்த்தர் குணமாக்கினார். உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்ட என்று சொன்னார். 18 வருஷம் கோனியா இருந்த. அதுக்கு இயேசுவை கொண்டு செய்த அற்புதங்கள் ஏராளமா இருக்கிறது. அவர் திரளான மக்களை கண்டு மனதுருகினார். அது ஆத்மா பாரம். இந்த ஆத்மா பாரம் இல்லைன்னா நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்காது. சில சபைகளை பாருங்கள், நிறைய திரளான ஜனம் வருவாங்க, ஆனா அற்புதம் நடக்காது. ஆனா ஆத்மா பாரம் இருக்கும் மேய்ப்பர்களுக்கு. சில சபைகளுக்கு நிறைய கூட்டம் வரும். இந்த கூட்டம் வரும்போது கூட்டத்தில் பலவிதமான தேவையோடு ஜனங்க வருவாங்க. அதுக்கு நம்ம மேய்ப்பர்களாகிய நம்ம என்ன செய்யணும்னா, அவங்களுக்காக நல்லா ஜெபிக்கணும். ஜெபிக்க தான் ஆண்டவர் ஆத்மா பாரத்தை உண்டாக்குவார். சில நேரத்தில் என்ன ஜெபிப்போம்ன்று தெரியாது. ரோமர் 8:26 ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பிசாசு பிடியில நிறைய ஜனங்கள் கொடூரமாய் தாக்கப்பட்டிருக்கு. நிறைய அது எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. இந்த ஆத்மா பாரம் இருந்துதான் இந்த சூனிய கட்டுகளை கூட உடைக்க முடியும். இயேசுவை நாமத்தான் உடைக்க வரும். ஆத்மா பாரம் இருக்கணும். நிறைய கூட்டத்துக்கு போறேன், ஒரு பேயை 6 மாசம் 7 மாசம் வச்சு பாசுங்க கூட்டத்தில் ஆட விட்டுன்னு காசு சம்பாதிக்கப்பாங்க. அது நிறைய நடக்குது, பார்த்து தான் சொல்றேன். அவருக்கு வர இருக்குது, பயங்கரமா பேய ஆட விட்டு காட்டுறாரு. இல்ல அதெல்லாம் தப்புங்க. நான் நிறைய மீட்டிங்ல போய் பார்த்துறேன். சிலர் வந்து சொல்றாங்க, ஐயா 3 வருஷமா ஆடிட்டு இருக்கு இந்த சர்ச்சில், காசு நிறைய வாங்கிட்டாரு, நான் விடுதலை கொடுக்கல.
ஆத்மா பாரம் தான் இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் காப்பாற்ற முடியும். நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு காரியம் நான் சொல்லுவேன். ஏன்னா இளைஞனா இருந்தப்போ, எனக்கு கல்யாணம் இப்போ 31 ஆண்டுகள் ஆகிறது. திருமணத்துக்கு முன்னால நான் இளைஞனா இருந்தப்போ குரூப்பாய் வாலிபர்களை கொண்டு போய் நிறைய கன்வென்ஷன் மீட்டிங் நடத்துவேன். பெரிய பெரிய மாஸ் குரூசைடு நடத்துவேன். அப்போ கூட வருவாங்க. ஒரு முறை நான் 35 வருஷம் முன்னால பெரிய மீட்டிங் நடத்தி விட்டு வந்து ஓய்வு எடுத்தேன். அடுத்த நாள் ஒரு தம்பி கூட வந்தவர் காலையில் வந்தாருன்னா, இது மாதிரி சகோதரிய கால்ர ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு. இல்லை பாஸ்டர், அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி பாப்பா ஜபிக்கலன்னு கால்ர ஆஸ்பத்திரிக்கு போனேன். போட்டால் அந்த பொண்ணு எலும்பூத்தோலமா சாகர கண்டிஷன்ல இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், எப்பவுமே கையை வைத்து ஜெபிக்கிற வழக்கம். கையை வைத்து அந்த பொண்ணுக்கு ஜெபம்னா உள்ள பேய் ஆடுது. I can so discerning the spirit. ஆவியை பகுத்திருக்கிறேன். அந்த அசுத்த ஆவியை I can discerning. அதை நான் பகுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உள்ள அசுத்த ஆவி இருக்கு. கையை வச்சுன்னே உள்ளதான் ஆடுது. சரீரம் மேனிபெஸ்ட் பண்ணல. சரீரம் அப்படியே இருக்கு, மேனிபெஸ்டேஷன் பண்ணல. அது வெளிப்படல, அப்படியே உள்ள இருக்கு. நான் சொன்ன ஆஸ்பத்திரியில இருந்தா இந்த பொண்ணு செத்துரும், விட்டுன்னு வந்துருங்க வீட்டுக்கு வச்சு ஜெபிக்கலன்னா, டாக்டர் சொல்றாரு, என்னப்பா இந்த மாதிரி சொல்ற? இல்லையா, அனுப்பிட்டான். அப்படியே நான் வீட்டுக்கு போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு ஒரு 5 பேரை கூட்டின்னு வந்து, நீங்க இல்லை எங்க அப்பாக்கு ஷவம் பண்ணா எழுது ஆடுது, இவத்தான் பண்ணா, ரத்த கொடுத்து ஏவி அனுப்பினான்னு ஆடுது. அவரை விரட்டி விட்டோம். அந்த நாட்களிலே இளமை பருவத்திலே வாலிப வயசுல இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஊழியத்தை உண்மையாய் செய்தபடினால், ஆத்மா பாரத்தோடு பாஸ்டிங்கோடு ஜெபத்தோடு செய்தபடினால், நான் உண்மையாய் தேவ சமூகத்தில் சொல்றேன், லட்சக்கணக்கான மக்களை கர்த்தர் பிசாசு பிடியில, மந்திரக்கட்டில, வியாதிலிருந்து காப்பாத்திருக்கிறார். நாங்கெல்லாம் டிவியில பேசுறது இல்லை, வீடியோ எடுத்து எதையும் காட்டுறது இல்லை. எங்களுக்கு அந்த வேலை இல்லை, அந்த வேலை கொடுக்கல கர்த்தர். இப்போதான் சும்மா மொபைல் எடுத்து, அதுவும் மொபைல் எடுத்து எது போறோம்னா எங்களை சின்ன ஊழியங்களை போறோம். அழுத்தம் என்ன பயனா, நம்ம அதை போட்டு பெருமையா ஆயிட்டு மகிமை நம்மளை விட்டு போயிடும், கிருபை நம்மளை விட்டு போயிடும். பெருமையில பிசாசு தள்ளிடுவான் கட்டையும். இந்த பயத்தினால அதெல்லாம் போடுறது இல்லை. இப்பதான் சின்ன பிரேயர் போடுறோம், பிரசங்கங்கள், சில சத்தியங்களை போடுகிறோம், அவ்வளவுதான். என்ன அற்புதம் நடக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கு திரளான மக்கள் பிசாசு பிடியில பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் மந்திரங்கள், எங்க பார்த்தாலும் பில்லி சூரியங்கள். ஜனங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. சிலருக்கு ஆக்சிடென்ட்ல இருந்தப்புறம், ஒரு முறை ஒரு சகோதரி கிண்டில இருந்து ஸ்டெல்லா அசம்பிளி ஆஃப் காட் ஏஜி சர்ச்சுக்கு எதிர ஒரு மாதா சிலை இருக்கும். அந்த இடத்துல, அந்த சந்தில ஸ்டெல்லான்னு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அது அழிச்சிட்டு வந்தது கிண்டியில் உள்ள சில பிள்ளைகள். நம்முடைய செவ்வாய்க்கிழமை பிரேயருக்கு வரவங்க அக்னி மொக்க. நான் மெசேஜ் கொடுத்துட்டு கடைசியில ப்ரே பண்ற ஆண்டு சொல்றாரு, ஒரு சகோதரி வயிற்றுல ஏகப்பட்ட எலுமிச்சை பழம் மந்திராவதி கொடுத்திருக்கிறான், இது இப்போ வயிற்றுல இருந்து வெளியே வருது. தரிசனம் பார்த்து சொல்றான், அந்த அம்மா வயிற்றுல இருந்து வாய் வழியா எலுமிச்சை பழம் கொட்டுது. எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. அப்புறம் இட்டுன்னு அவங்களுக்கு ப்ரே பண்ணோம். ப்ரே பண்ணி ஜெபம் பண்ணி வீட்டுக்கு போய் ப்ரே பண்ணி கட்டி வச்சுட்டு வந்தா, மோஷன் பண்ணா அவங்களுக்கு திரியா தேங்காய் திருவனா மாதிரி கோகோனட் இந்த மாதிரி திருவனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 2 கிலோ கொட்டுனது மோஷன்ல. அப்போ சாட்சி சொன்னாங்க, இந்த மாதிரி 19 வயசுனுடைய பிள்ளை பைக்கு வாங்கி கொடுத்தோம், என் கண்ணு முன்னாலே லாரியில் அடிபட்டு செத்து போச்சு. அவங்க வீட்டுக்காரர் சூன்யத்தினால நாய மாதிரி அப்படியே காலையில் நகர்ந்து நக்கி 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 சாப்பிட வரும்.
ஃபேமிலி லைஃப்பில் கூட கணவன் மனைவி ஒரு பெட்டில் பக்கத்தில் சும்மா கூட படுக்க முடியாது, எட்டி ஒதுக்குமா அந்த அம்மாக்குள்ள இருக்கிற அசுத்தாவி. எத்தனையோ பிரச்சனைகள். இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிச்சி ஜெபிக்கணும்னா முதல்ல நமக்கு ஆத்மா பாரம், ஜெபாவி, பரிசுத்தம், இது மூன்றும் இந்த நாட்களிலே தேவைப்படுகிறது. அடுத்தது, இன்றைக்கு கொரோனா வயசுல நிறைய பரிசுத்தவான்கள் இறந்து போனார்கள். சமீபத்தில் பாருங்கள், இன்னைக்கு ஒரு செய்தி, 2 நாள் செய்தி, பாஸ்டர் தாமசராஜ் ஐயா அவர்கள் வானகரம் அப்போலோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு பரிசுத்தவானை நீர் கொடுத்திருக்கிறீர், ஒரு குணமாக்கம் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லாரும் ஜெபிக்க முடியாது. நிறைய பேர் கேட்டுட்டு போற, அவர் பெரிய ஆளு, பணம் இருக்குது, வசதியானவர், அவருக்கு ஜெபிக்க சபை இருக்கு, அப்படி சொல்லிட்டு போறவங்களுக்கெல்லாம் ஆத்மா பாரம் இல்லாதவங்க. ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயம் கூட சேர்ந்து பாடப்படணும்னு சொல்லப்படுறாங்க. கடைசியா ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இயேசு மத்தேயு 10:1 தம்முடைய சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாருக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறாரோ அவங்க தான் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியும் என்றதை அறிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு, அதிகாரம் பெறுவதற்கு 4 வழி இருக்கு. அன்று நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருக்கிறதுக்கு முன்னால என்ன சொன்னா, ஆத்மா பாரம் வரணும். ஆத்மா பாரம் தான் மக்கள் மேல் அந்த பரிதாபம் வரும், செபிக்கிற பரிதாபம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எப்படி ஆத்மா பாரம் வரும். உண்மையான ஆத்மா பாரம் உள்ளவங்களுக்கு இப்படி ஜெபம் தானா வரும். மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை, கர்த்தர் பிள்ளைகளை அடிமத்தனத்தில் மீட்டு கொண்டு வர்றார். ஒரு வழியில யாத்திராவும் 32ஆம் அதிகாரத்துல 1 மோசே மாளிகை போயிட்டு சிபிக்க இறங்கி வரும். தாமதிக்கிறது கண்டு ஜனங்கள் எங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடித்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி புலமையில் பாடினார். அப்புறம் மோசே மேல ஜெபிக்கிறான். 6ஆம் வசனத்துல கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. மோசே, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நிலத்து கொண்டு வந்து உன் ஜனங்கள் தங்களை கடுத்து கொண்டார்கள். யாத்திராகம் 32:6 சொல்றார். மோசே சொல்றான், யாத்திராகம் 32:11, ஆண்டவரே, இது ஏன் ஜனம் இல்ல, உன் ஜனம் இல்லை. ஆண்டவரே, இது ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லி தேவனை அப்படி திசை திருப்பினான். கடைசியில் அப்போ கோபம் போல. அப்ப மோசே யாத்திராகம் 32:32 சொல்றார், ஆண்டவரே, இந்த ஜனத்தின் பாவங்களை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தராலும், இல்லாவிட்டால் நீ எழுத நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிரிக்கப்படும் என்று செபிக்கிறேன். ஒரு ஆளுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிரிக்கப்பட்டா என்ன கிடைக்கும்? நரகம் தான் கிடைக்கும். நான் நரகத்துக்கு போற ஆண்டவரே, இந்த ஜனத்தை மன்னித்தரலாம் என்று மோசே தேவ சமூகத்தில் கதறினான். இன்றைக்கு ஜெபிக்கிறேன் ஸ்டைல் பிரசங்கள், ஸ்டைல் ஜபம். நான் பாருங்க, பெரிய இடத்துல இருந்து ஜெபிக்கிறேன், பெரிய ஆள் கூப்பிட்டாரு, பெரிய ஆள் எல்லாம் இல்ல உலகத்துல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழியக்காரும் பெரிய ஆளு இல்ல. பெரியவர் யாருன்னா இயேசு அப்பா மாத்திரம்தான். நீங்க இந்த கேடுகட்ட மூலையில பிசாசு கொடுக்கிற எண்ணம், அவரு பெரிய ஆளு, இவரு பெரிய ஆளு, பிசாசு கொடுக்கிற ஆலோசனை கேட்டுதான் உங்க வாய் ஆண்டோடைய நாமத்தை சொல்லாம, தேவன் பெரியவர் என்று சொல்லாமல், மனிதர்களை பெரிதா ஆக்கி நீங்களும் சொந்தமா ஜெபிக்காமல் அவர்களை பேசி அவருக்கு பின்னால் போயிட்டீங்க எல்லாம். அதான் தேசத்துல ஒரு வீழ்ச்சி இருக்கு. நான் பொதுவா சொல்லுகிறேன், ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுகிற ஆள் தான் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்ட ஆள். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜனங்களுக்காக கதறி அழுகிற மனிதர்கள் தான் அவருடைய பார்வையில விலையேறப்பட்ட மனிதர்கள். வரங்களை பயன்படுத்தி அதனால கேன்சர் வியாதி, கட்டிகள், மோசமான நோய்கள், இந்த மாதிரி டாக்டர் கைப்பற்றப்பட்ட வியாதிகளை ஜபிச்சு ஜனங்களை வியாதியிலிருந்து காப்பாற்றுகிற பிள்ளைகள் தான் கர்த்தருடைய பார்வையில விலையேறப்பட்டவர்கள். அதனால இந்த காலகட்டத்தில் ஆத்மா பாரம், ஜெபம், பரிசுத்தம்,
வேத வாசிப்பு, அபிஷேகம், அந்நிய பாஷை. இதெல்லாம் இந்த 6 குவாலிட்டி ஒரு ஆளுக்கு இருக்கணும். முதல்ல சோல் பர்டன், செகண்ட் பிரேயர் தாட், தேர்ட் ஹோலினஸ், ஃபோர்த் பைபிள் ரீடிங், ஃபிஃப்த் காட்ஸ் பிரசன்ஸ், 6 தேவனுடைய காரியத்தை செய்ய வேண்டும். ஜெபிப்போம். இந்த காலை வேளையில ஆண்டவர் அற்புதம். இந்த ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு மார்னிங் டிவோஷன்ல கர்த்தர் எல்லாரையும் குணமாக்க வேண்டும். 18 வருஷமாக கோணியா இருந்த பொண்ணை குணமாக்கினது போல பிசாசு பிடியில இருக்கிற பிள்ளைகள், வியாதியில இருக்கிற பிள்ளைகள், கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகள், இந்த கொரோனா வைரஸுக்கு அப்புறம் நிறைய தேசத்துல அழிவுகள் வருகிறது, அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். வேலையில்லாத பிள்ளைகள் வேலை கிடைக்க வேண்டும். படிச்ச பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவர் கிருபைகளை தர வேண்டும். நிறைய குடும்பங்கள் கடன்ல மாட்டிக்கொண்டார்கள், கடனிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நிறைய பேருக்கு ஒருவேளை அசைவு கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. நிறைய ஏழை ஜனங்கள் இருக்கு, கண்ணு தெரியாதவங்க, நிறைய ஒரு பிளைண்டு, லெப்ரசி, தெருவில் பிச்சை எடுக்கிற ஜனங்கள், இருளர்கள், எத்தனையோ ஜனங்கள் சோறு இல்லாம கிராமத்துல கஷ்டப்படுறார்கள். இதெல்லாம் ஆத்மா பாரம் உள்ளவங்க தான் இதெல்லாம் செபிக்க முடியும், செய்ய முடியும். நம்ம தேசத்துல கேன்சர் வியாதி நிறையச்சு, டயபெட்டிக் நிறைய ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ப்ரே பண்ணோமா இந்த காலையில்? தகப்பனே, இந்த காலை வேளையில முதல்ல நாங்கள் ஆத்மா ஆதாயத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து எங்கள் ரட்சிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய ரட்சிப்பை கட்டளையிடும். மோசே உடைய பாதத்திலே காத்திருந்தானே, அந்த ஆத்மா பாரம் ஜெபிக்கிறவர்களை முதல்ல எழுப்போம். மோசே மாதிரி என் பேரு ஜெப புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி விடும். உடைய பாவத்தை மன்னிக்க விட்டால் நான் என்னத்துக்கு வாழ வேண்டும், நரகத்துக்கு போனாலும் போகிறேன் என்று மோசே சொன்னது மாதிரி ஆண்டவரே எல்லாரையும் ஆத்மா பாரம் கொடுத்து காப்பாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் வியாதியில, கேன்சர் வியாதியில, யாரெல்லாம் ஆண்டவரே கொரோனா டிசீஸ்ல, யாரெல்லாம் ஆண்டவரே டயபெட்டிக்ல, யாரெல்லாம் ஆண்டவரே பிரஷர்ல, யாரெல்லாம் நரம்பு தளர்ச்சி, ஸ்கின் டிசீஸ், வயிற்று வலியில, ஆண்டவரே கிட்னி ப்ராப்ளத்துல, அல்சர்ல, கேன்சர் கட்டியில, ஆண்டவரே ஒத்த தொலைவில், கால் நடக்க முடியாத வேதனைகள், சரீர வேதனைகள், மண்டையில இருக்கிற காயங்கள், நடுமுதுகு தண்டுல உண்டாயிருக்கிற வேதனைகள், ஆண்டவரே மோசமான நோய்கள், ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் தேசத்துல பார்க்கிறோம். HIV என்ற ஒரு வியாதி பேசப்பட்டு வந்தது, இப்ப அதிகமா அது பேசப்படலை, என்ன தெரியல. அப்படி ஜனங்கள் ஒரு தப்பான பாவத்துக்குள்ள போகும்போது பாவம் உங்களை கொன்று விடுது. அதுக்கு சாலமனை தான் சொல்றார், அப்படியே இப்படி இருக்குமா, சாரையம் குடிக்கிறது போல இருக்குமா, மதுமான அருந்துவது போல இருக்குமா, கடைசியில விரியன் பாம்பு மாதிரி நம்மளை தீண்டும் என்று சாலமன் நானே எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெபிப்போம். வாய் திறந்த ஆண்டவரே, கேன்சர் வியாதியில எத்தனையோ ஜனங்க கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ ஜனங்க கீமா தெரப்பிக்கு பயப்படுறாங்க கொடுக்க, எத்தனையோ ஜனங்கள் கேன்சர்ல, ஆண்டவரே பிளட் கேன்சர்ல, ஆண்டவரே கேன்சர் கட்டியில, போன் கேன்சர்ல, ஆண்டவரே வயிற்று கேன்சர்ல, மூலம் கேன்சர்ல, வாய் கேன்சர்ல, கண்ணு கேன்சர்ல, தலையில கேன்சர்ல கஷ்டப்படுறாங்க. அந்த கேன்சர் வியாதியிலிருந்து யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அவங்களாம் குணமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடப்பதாக, கேன்சர் வியாதிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதிகள் மறைந்து போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே பிளட் பிரஷர், சக்கரை நோய் குணமாகுதுன்ற ஒரு எண்ணத்தை பிசாசு எல்லாருக்கும் கொடுத்துட்டான். அது பேங்க்ரியாஸ் கெட்டு போச்சுங்க. இல்ல, அது மனிதனை படிச்ச தெய்வத்தால எல்லாம் செய்ய முடியும். ஜெபிப்போம். ஆண்டவரே சக்கரை நோயில கஷ்டப்படுற பிள்ளைகள், யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கோ, யாருக்கெல்லாம் பிரஷர் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஆண்டவரே கிட்னி ப்ராப்ளம் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஆண்டவரே பைல்ஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஆண்டவரே ஸ்கின்ல டிசீஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் நரம்புல வேதனை இருக்கோ, யாருக்கெல்லாம் எலும்புல வேதனை இருக்கோ, யாருக்கெல்லாம் செல்ஸ் ஆண்டவரே குறைஞ்சு போச்சோ, ஆண்டவரே யாருக்கு மூச்சு விட முடியாம
வீசிங்ல கஷ்டப்படுறாங்களோ இயேசுவின் நாமத்தினால எல்லா நோயும் குணமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளும் குணமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது அற்புதம் நடப்பதாக, தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து எல்லா வியாதிகள் குணமாவதாக, எல்லா கட்டிகளும் மறைவதாக, எல்லா கிட்னி பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, எல்லா யூரினரி இன்ஃபெக்ஷன் மாறுவதாக, எல்லா ஒத்த தலைவலி இயேசுவின் நாமத்தில் மறைவதாக, முடமான கால்கள் நேராவதாக, எல்லா நரம்பு தளர்ச்சி மாறுவதாக, எல்லா ஆண்டவரே பிராஸ்டேட் என்றவரே இந்த ஆண்டவரே கால் பிளாடர்ல யூரின் பிளாடர்ல இருக்கிற அந்த ஆண்டவரே இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், மாசம் கல்ச்சர் டெஸ்ட் பண்றேன், கல்ச்சர் பிரச்சனையா இருக்கு, யாரெல்லாம் சொல்றாங்களோ அந்த வியாதி மறைவதாக இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாருக்கு ஒத்த தலைவலி, யாருக்கு தலைவலி, யாருக்கு ஆண்டவரே டிபி நோய், யாருக்கு ஆஸ்துமா, யாருக்கு வீசிங், இயேசுவின் நாமத்தில் வீசிங் மறைவதாக, ஆஸ்துமா மறைவதாக, இந்த பைல்ஸ் வியாதி மறைவதாக, தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, சொரியாஸ், ஸ்கின் டிசீஸ், ட்ரை ஸ்கின், ஆண்டவரே எல்லாம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி மறைவதாக ஜெபிக்கிறோம். அற்புதம் நடப்பதாக, ஸ்கின் டிசீஸ் மாறுவதாக, அலர்ஜி மாறுவதாக, வயிற்றில் இருக்கிற அல்சர் மாறுவதாக, வயிற்றில் இருக்கிற கேஸ்ட்ரிக் மாறுவதாக. ஹார்ட்ல நிறைய பேருக்கு பிரச்சனை, மூச்சு விட முடியவில்லை ஆண்டவரே. ஹார்ட்ல வால்வு பிளாக் இருக்குது, சிலருக்கு ஸ்டண்ட் வச்சிருக்காங்க ஹார்ட்ல, சிலருக்கு கிட்னி போக நரம்புல ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. எத்தனையோ வியாதிகள் மெடிசன்ல போய்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் குணமாக்கி ஒரு அற்புதம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா வியாதி குணமாக்கும். யாருக்கெல்லாம் ஆண்டவரே கர்ப்பப்பையில சிஸ்ட் நீர் கட்டிகள் இருக்குதோ, நீர் கட்டிகள் கர்ப்பப்பை விட்டு நீங்குவதாக. உதிரப்போக்கு மாசத்துக்கு 15 நாள் 20 நாள் உதிரப்போக்குல கஷ்டப்படுற தாய்மார்களை ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை இல்ல கஷ்டப்படுகிற ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே குணமாக்கும். சிலருக்கு இந்த மாத விடா, இந்த பீரியட்ஸ் வராம கஷ்டப்படுகிற எத்தனையோ பிள்ளைகள் ஜெபத்துக்கு சொல்றாங்க. எங்களுக்கு ஆண்டவரே அதை பத்தி சரியா தெரியாவிட்டாலும் அந்த மாத விடா சரியா வருவதாக, இந்த பீரியட்ஸ் சரியா ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு சில தாய்மார்களுக்கு வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் குணமாக்கப்படுவதாக. அது கொஞ்ச காலத்துக்கு வராம இருந்தா கேன்சரா மாறிவிடலாம் டாக்டர் சொல்றாங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த கர்ப்ப பையை தொட்டு அற்புதங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர். சிலருக்கு பக்கவாதங்கள், காலு வீக்கங்கள், சிலருக்கு ஆண்டவரே கிட்னில வருக வேதனைகள், யூரியா அதிகமா கூடுகிறது, ஆண்டவரே யூரியா கிரியேட்டிங் அதிகமா கூடுகிறது. எல்லாத்தையும் மாற்றி நீர் குணமாக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க. குறிப்பாய் மந்திர வல்லைமையில பில்லிசுனிய கட்டுல கெட்ட சொப்பனத்துல பாம்பை பார்த்து கனவுல ஆண்டவரே தேவையில்லாத கனவு பார்த்து குடும்ப பிரிவினை, குடும்பத்துக்கு அழிவு, குடும்பத்துக்கு ஆபத்துக்கு கெட்ட சொப்பனங்கள், மந்திரத்தினால் உண்டாகிற சொப்பனங்கள், பில்லி சுனியத்தினால் வருகிற சொப்பனங்கள், யாருடைய பேர் மந்திரவாதி அறையில இருக்குதோ இந்த ஜபத்துல கலந்துகிற பிள்ளைகள் யாரெல்லாம் மயக்கம், கேரு, கெட்ட சொப்பனம், பில்லி சுனிய கட்டுகள், மந்திர கட்டுகள், பேய் புடியில போராடுகிறவர்களோ இப்ப அந்த சரீரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு எல்லா அசுத்தாவில மந்திரங்களை வெளியே போகும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா அசுத்தாவிகளை வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. உம்முடைய அக்னியிலே எரிவதாக எல்லா மந்திரங்கள் எல்லாம் பார்க்கிற அசுத்தாவி ஆடுறத பார்க்கிற, அசுத்தாவியில் வயிற்று விட்டு வெளியே வருது பார்க்கிற, வயிற்றுல இருக்கிற மந்திரவாதிகள் கொடுத்த மருந்துலாம் வாந்தி வழியா வெளியே வருது பார்க்கிற, பேதிய வழியா டிசென்டர் வழியா எல்லா மந்திரங்களும் உடைக்கப்பட்டு போவதை பார்க்கிற, அசுத்தாவில் ஆடுறது அலறி கொண்டு இருக்குது நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை தேவன் தொடுகிறார், அற்புதம் நடக்கிறது. குடும்பத்தை விட்டு இந்த கட்டு சர்வம் அசுத்தாவில் பாம்பின் வல்லமை வெளியே இறங்குறத பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். யாரெல்லாம் கடன் பிரச்சனை, கடன் வாங்கிட்டு கட்ட முடியல, பிசினஸ் நஷ்டம், வியாபாரம் நல்லா சரி நடக்கல, கொரோனாக்கு அப்புறம் பிசினஸ்க்காக ஜெபிங்க பாஸ். யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ எல்லா பிசினஸையும் ஆசீர்வதியும். எல்லாம் கர்த்தரவே
இந்த தொழில் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். சின்ன கடை வச்சிருந்தாலும் பெரிய கடை வச்சிருந்தாலும் பெரிய பிசினஸ் பண்ணாலும் ஆசீர்வதிங்க. பொருளாதாரத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக. படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கிடைப்பதாக ஆசீர்வதியும். திருச்சபையில் எதெல்லாம் மந்திரவாதிகளுடைய எதிர்ப்பை தாக்குதலை சந்திக்கிறார்கள், திருச்சபைக்கு விரோதமாய் வருகிற மந்திரங்கள், போதர்களுக்கு விரோதமாய் வருகிற மந்திரங்கள், சூனியங்கள், பில்லி சூனியங்கள், அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற மந்திரவாதி அறைகள் உடைக்கப்படட்டும். பில்லி சூனியஸ் பண்ற மந்திரவாதிகளை ஆண்டவரே உடைய பட்டியும் பாய்ந்தவர்களை உடைய மந்திரங்களை அழித்து போடும்படி நாங்கள் செபிக்கிறோம். மந்திரவாதிகளை ரட்சியும். கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று உலகம் அறியட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அதிகாலை 5 மணிக்கு மார்னிங் டிவோஷன், இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில் கர்த்தர் உங்களை, இந்த ஃப்ரைடே மார்னிங் ஏர்லி மார்னிங் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 27ஆம் தேதி நவம்பர் 11 மாதம் 20வது வருஷம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நைஸ் டே. காட் பிளஸ் யூ. இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகருக்கு நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். முடிந்த வரைக்கும் இந்த செய்திக்கு அப்புறம் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் லைக் நல்லா சொல்றீங்க, நல்ல பிரசங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அந்த யூடியூப்ல சேனல்ல கை மேல ஒன்று கீழே ஒன்று கவுத்திருக்கும். மேலே உள்ள கையில லைக் பண்ணுங்க. உள்ள ரெட் பட்டன் இருக்கும். யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்கள் எழுதுங்க. உங்களுக்கு என்னோட ஜெபிக்க ஜெபம் தேவைப்பட்டால் என்னுடைய மொபைல் நம்பர் சொல்லுகிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் பி. சார்ல்ஸ் சந்திரபோஸ். +91 99 411 83906. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. முதல்ல நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. எனக்கு ஜெபிக்கணும்னா நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு உங்களோட ஜெபிக்கிறேன். கால் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு இந்த செய்தியை, இந்த ப்ரேயர் அனுப்புங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாஸ்டர் சந்திரபோஸ், இந்தியா.